அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உலுக்கியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு நடிகன் ஒரு கட்சியினுடைய தலைவனாக ஆகலாம், அரசியலுக்கு வரலாம், ஜனநாயகத்தை காப்பாற்றலாம், அதை யாரும் இங்கே குறை கூறவில்லை. ஆனால் ஒரு பெரிய ஈர்ப்பை தன் மீது மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை என்று தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு நாள் என்று அந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஓரிடத்தில் மக்களை எல்லாம் கூட்டி அந்த இடத்தில் நின்று கொண்டு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ எழுதி வந்ததையெல்லாம் எப்படி சினிமாவில் பஞ்ச் டயலாக் பேசுவார்களோ அப்படி பேசி மக்களை கவர்வதாக நினைத்து பெரும்பாலான மக்களினுடைய எதிர்ப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். நேற்று நடந்தது நியாயமா? எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்ப வேண்டிய ஆள் காலையில் கிளம்பாமல் மதியம் கிளம்பி இரவு வந்து ஏறக்குறைய 40 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் இருந்தீங்களா? நடந்ததில்லை. பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழறாங்க, 2-3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போதும் 10 நிமிடங்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தி சென்றார். அங்கிருந்து கூட பார்க்கல. உடனே இரவோடு இரவாக முதலமைச்சர் களத்திற்கு செல்கிறார். மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்திக்கிறார். இறந்த குழந்தைகளினுடைய உயிர்களினுடைய குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறார். எல்லா அமைச்சர்களும் அங்கே குவிகிறார்கள். எல்லோரும் அழுது புலம்புகிறார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட திரு விஜய் அவர்கள் யாருக்குமே சொல்லாமல் முகமூடி அணிந்து கொண்டு சென்றதைப் போல முகத்தை மூடிக்கொண்டு தன்னுடைய பனையூர் இல்லத்திலே போய் ஏசியில் படுத்து தூங்குறாரு. இது என்ன நியாயம்னே தெரில. மக்கள் எல்லோரும் கொதித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து பேசி வருகிறார்கள். 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொல்லி காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கிவிட்டு அத்தனை கூட்டத்தை கூட்டியதன் அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு மாவட்டத்திற்கு சென்றால் அந்த மாவட்டத்தில் இருப்பவர்களை மட்டும் அழைக்காமல் வேறு மற்ற மாவட்டங்களிலிருந்து எதற்காக லாரிகளில் மக்களை கொண்டு வந்து திரட்டி ஓரிடத்தில் திரட்டி வைத்துவிட்டு அவங்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட பிஸ்கெட் இல்லை, எந்த மருத்துவ வசதிகள் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட அவங்களால முடியாது. அப்படி ஒரு சூழலை அந்த இடத்தில் உருவாக்கிவிட்டு ஏறக்குறைய 5 மணி நேரம் 6 மணி நேரம் சின்ன சின்ன குழந்தைகளும் கர்ப்பிணி தாய்மார்களும் வயதான முதியவர்களும் இவர்களையெல்லாம் அங்கே வைத்துவிட்டு இவர் சாவகாசமாக வந்ததன் காரணமாக தான் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அதற்கு காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் சிலர் குறை கூறி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு வன்மையான கண்டனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தெரிவிக்கிறோம். 10 லட்சம் தமிழ்நாடு அரசாங்கம் இறந்த குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஏறக்குறைய 24 மணி நேரம் கழித்து 20 லட்சம் நான் தருகிறேன் என்று விஜய் அவர்கள் அறிவித்ததாக செய்தியை நான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தீங்களா? எல்லா இடத்துக்கும் போகிறீங்களா? இந்த இடத்துக்கு வந்தீங்களா? உங்களால் தானே அத்தனை உயிர் பலிகள் நேரிட்டது.